ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். சளியை பற்றி பேசுகிறேன். இப்போது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, சளி ஒரு பெரிய ஒரு நோய். அந்த நோய் இல்லைன்றதும் ஒன்று தான். ஆனால் நோய்க்கு அதிக அடிப்படை காரணம் சளி தான். சளி பிடிச்சவங்களுக்கு சீக்கிரமாக எந்த நோயுமே குணமாகாது. சளி பிடிச்சிருந்தா அவங்க பேச முடியாது. நல்லா அவங்க பாட்டு பாடுறவங்களா இருந்தால் சுத்தமாக அவங்க பாட முடியாது. அதிக அளவுக்கு எழுதும் போதும் சளி தொல்லையால் அவங்களால வேகமாக எழுத முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பரீட்சை எழுதுகிற சிறுவர்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் மாணவர்களுக்கும் சளி தொல்லையினால் அதிக நேரம் யோசிக்கிற திறமை குறைஞ்சிரும். சளி வந்ததால் இருமல் வரும். இருமல் வந்ததால் படிக்க முடியாமல் போயிடும். இந்த சளியிலிருந்து விடுபடணும்னா கண்டிப்பாக அவங்க காலையில் குளிச்சுட்டு கை காலில் எண்ணெயை தேய்ங்க. தலைக்கு கண்டிப்பாக எண்ணெயை வச்சுட்டு வாங்க. எண்ணெயை தேய்க்க தேய்க்க சளி பிடிக்கிற தன்மை குறையும். நம்ம உடம்பை காப்பாற்றணும், நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை வளர்க்கணும்னா முதல்ல உடம்புக்கு எப்படி நம்ம சட்டை போடுறோமோ அந்த மாதிரி சட்டை போடாமையே உள்ள சட்டை போட்ட மாதிரி தேங்காய் எண்ணெயை உடலில் தேய்க்கணும். ஏன் நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்க அதிகமாக சட்டை போடலைனாலும் அவங்களுக்கு எந்த நோயும் பாதிக்கலைன்னா அவங்க கை கால் முழுவதும் எண்ணெயை தேய்ச்சி எண்ணெயோடையே அவங்க சுற்றிட்டு திரிவாங்க. அதனால் அவங்க உடம்புல இருக்கிற துவாரங்கள், தோல் துவாரங்கள் அடைபட்டிருக்கும். அவங்களுக்கு அந்த சளி பிடிக்கக்கூடிய குளிர் காற்றுகள் உள்ளே செல்லாது. குளிர்ந்த நீரும் அவங்க குடித்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. வெயில் அதிகமாக இருந்தாலும் அவங்கள தாக்காது. நம்ம அதிக வெயிலில் போயிட்டு வந்து உடனே ஒரு குளிர்ந்த நீர் குடித்தோம்னா அந்த குளிர்ந்த நீர் சளி பிடிச்சிரும். சில பேர் அதிகமாக வேலை செய்வாங்க. நல்லா வேலை செஞ்சு வேர்க்க வேலை செஞ்சுட்டு உடனே போய் குளிப்பாங்க. அது பெரிய தவறு. வேர்த்துருச்சுன்னா கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. வேர்த்தா குறைஞ்சது 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் உடலில் உள்ள வேர்வையை காய விடணும். தொடச்சி தோல் துவாரங்கள்லாம் திறந்துருக்கும் வேர்த்த நேரம். அந்த நேரம் நீங்கள் மேலே தண்ணியை ஊற்றி குளிர்ந்த நீரை ஊற்றுனீங்கன்னா உடனே நீர் கோர்வையாக மாறும், சளியாக மாறும், காய்ச்சல் வந்துடும், பெரிய அவதிக்குள்ளாவாங்க. அதனால் கண்டிப்பாக வேர்த்தா அவங்க குளிக்கக்கூடாது. வேர்த்தா துவட்டி நல்ல காற்றோட்டமான இடத்துல உட்காரணும். அதிக ஆக்சிஜன் கிடைக்கிற இடத்துல இருக்கணும். அவங்களுக்கு இந்த சளி பிடிக்கிறது குறையும். இந்த சளி பிடிக்காமல் இருக்க இந்த காக்கரட்டைன்னு சொல்லி இதில் நீல கலரில் பூ இருக்கும், வெள்ளை கலர்லேயும் பூ இருக்கும். ரெண்டுமே நல்லதை செய்யும். இது சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. சங்கு மாதிரி இருக்கும். இதுக்கு காக்கரட்டை, வெண் காக்கரட்டை, நீல காக்கரட்டைன்னு பேர். இதனுடைய இலைகளை நம்ம பயன்படுத்தி நம்ம இந்த சளிக்கான மருந்தை தயாரிக்கிறோம். அதோடு சேர்ந்து துளசி, இந்த துளசி கண்டிப்பாக எல்லாருடைய சளியையும் வெளியேற்றக்கூடியது. துளசி தீர்த்தம் கோயிலில் தராங்கன்னா கண்டிப்பாக வாரம் ஒரு முறை துளசி தீர்த்தம் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யும். இதை தினந்தோறும் துளசி நீர் குடிக்கிற ஒரு சின்ன பையனை கண்டிப்பாக அதிக அளவு படிப்பு திறன் கிடைக்கும். ஆண்களுக்கு இதை படிப்பு திறனை கிடைக்குமே தவிர அந்த பையன் கல்யாணம் முடிக்க முடியாது. துளசி தண்ணி சிறு வயதிலிருந்தே குடித்து பெரிய இளைஞன் ஆகும்போது கண்டிப்பாக கலெக்டர் ஆவான தவிர கல்யாணம் முடிக்க முடியாது. துளசி நல்லதை செய்யும். ஆனால் ரொம்ப நல்லதை செய்யும்போது அவனுங்க ஆண்மையே இல்லாமல் ஆக்கி விட்டுரும். அதனால் அதிக அளவில் துளசியை பெண்கள் பயன்படுத்தினா அது கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணுறதோடு இல்லாமல் அவங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்தையும் கொடுக்கும். ஆண்களுக்கு நல்ல அறிவுத்திறனை கொடுக்கும். ஆனால் அணுக்கள் எண்ணிக்கையை குறைத்திடும். அதனால் இதை வாரம் ஒரு முறை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த ஆண்கள் துளசியை எடுத்தோம்னா இந்த அணுக்களின் எண்ணிக்கை குறையும். அதனால் அளவாக சாப்பிடுங்க துளசியை. துளசியோடு சேர்ந்து காக்கரட்டை சேருது. காக்கரட்டை ரெண்டும் சேரும்போது நம்ம உடம்புல உள்ள சளியை வெளியேற்றும். இது குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த துளசியும் காக்கரட்டை சேர்றதோடு சேர்ந்து பூண்டு, இந்த பூண்டு நம்ம சேர்க்கும்போது சளியை உடைச்சி எடுத்துரும். சளியினுடைய தொல்லைகள் அதிகமாக நம்ம குடலில் ஒட்டி இருக்கிற சளியவும் வழித்து எடுத்துரும். நம்ம இருமி துப்ப முடியாமல் இருப்போம், மூச்சு விட முடியாமல் இருப்போம். மூச்சு விட முடியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த பூண்டு, ஒரு பல் பூண்டும் கொஞ்சம் காக்கரட்டையும் கொஞ்சம் துளசி, இவ்வளவு பனவெல்லம், இது 4த்தையும் நம்ம சேர்த்து மென்று சாப்பிட்டு ராத்திரியில் தூங்கினோம்னா நிம்மதியாக தூங்கலாம். மூக்கடைப்பே இருக்காது. அதை நம்ம கஷாயமாக மாற்றும்போது இதோடு சேர்ந்து மிளகு சேர்க்கணும். மிளகு சேர்க்கும்போது உடலில் அதிக சூடை உண்டு பண்ணும். இந்த உடல் சூடு அதிகரிக்க அதிகரிக்க உடம்பில் உள்ள சளி, நெஞ்சு சளி, தொண்டையில் ஒட்டியிருக்கிற சளிகள் எல்லாம் கரைஞ்சு வெளியே போகும். இது மூக்கு வழியாகவும் வெளியேற்றிடலாம்,
மலத்தின் வழியாகவும் வெளியேகும். இந்த மாதிரி வெளியேற்றாமல் நம்ம எந்த வகையிலையும் இந்த சளியை வெளியேற்ற முடியாது. அல்லது இந்த சளியை வாய் வழியாக வாந்தியாக எடுத்து சில பேர் அவதிப்படுவாங்க. கக்க முடியாமையும் வெளியில் வர முடியாமல் அவதிப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த கஷாயத்தை கொடுத்தோம்னா உள்ளே இருக்கிற சளியை அறுத்து மலத்தின் வழியாக கொண்டு போயிடும். இந்த மலத்தின் வழியாக கொண்டு போகிறதால நமக்கு நல்ல ஒரு பலனே கிடைக்கும். சளி பிடிச்சவங்க எந்த நேரமும் கையில் ஒரு கைக்குட்டை துணியை வச்சுட்டு மூக்கை பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதான். மூக்கு ஒழுகுது, மூக்கு எனக்கு அடைச்சிருக்கு, மூக்கு சிந்திக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களுக்கு அதிக வேலையே கெடுக்கும். அவங்களால எந்த ஒரு சிந்திக்கிற திறமையும் குறைஞ்சிரும். சளி பிடிச்சவங்களுக்கு சிந்திக்கிற திறமை கண்டிப்பாக குறையும். ஏன்னா அவங்களுக்கு யோசிக்கவே முடியாமல் மூளை வரைக்கும் சளி ஏறி இருக்கு, எனக்கு தலையில் சளி இருக்குது அப்படின்றாங்க. அந்த சளியை பூரா வெளியேற்றணும்னா இந்த காக்கரட்டையும் துளசியும் நம்ம பயன்படுத்தி பூண்டு மிளகு இவைகளை பயன்படுத்தி கஷாயம் இப்பொழுது தயாரிப்போம். இந்த கஷாயம் தயாரிக்க இந்த காக்கரட்டையும் இந்த துளசி அதோடு சேர்ந்து பூண்டு மிளகு இதை பயன்படுத்தும் போது எவ்வளவு மோசமான அந்த சளியாக இருந்தாலும் அதை வெளியேற்றும். இது கஷாயம் தயாரிக்கும் போது நாம் குடிக்கிறது கொஞ்சமாக குடித்தாலே போதும். ஏன்னா சளியை வெளியேற்றும். இந்த காக்கரட்டையினுடைய பூ இருக்குது, அந்த பூ நீல கலரில், சங்குப்பூ வெள்ளை கலரில், ரெண்டுமே சங்குப்பூ தான். சங்குப்பூன்னு சொல்லுவோம், ஆனால் அது பெயர் காக்கரட்டை தான். இதை நேரடியாக சிறுவர்கள் சாப்பிடலாம். சாப்பிட நெஞ்சு சளியை அது எடுத்துரும். தப்பு ஒன்றும் வராது. ஒரு சின்ன பையன் 5 பூ சாப்பிட்டான்னா அந்த பையனுக்கு இருக்கிற சளியை வெளியேற்றும். அதே போல் இந்த கஷாயத்தை நம்ம சாப்பிட சளியை வெளியேற்றிடும். இந்த சளியை வெளியேற்றுறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து. சளிக்கு எத்தனையோ வகை மருந்து இருக்குது. ஒவ்வொரு முறையும் நம்ம சளியை பற்றி பேசும்போது ஒரே மருந்து தான் சளியை வெளியேற்றல. ஒவ்வொரு உடல் வாகுக்கு தக்கன ஒரு மருந்து வேலை செய்யும். அதில் இது எல்லா உடம்புக்கும் உகந்தமான மருந்து. இது சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரை 60 வயதுலேருந்து 100 வயது பெரியவங்க கூட இந்த சளிக்கு இந்த மருந்தை பயன்படுத்தினாங்கன்னா சளி இல்லாமல் அந்த சளியினுடைய அவதி குறைஞ்சிரும். இந்த அவதி குறையும் போது அவங்க நல்ல பேச்சாளராக இருப்பாங்க, பேச முடியும், யோசிக்கிற திறமை கிடைக்கும். யோசிக்கிற திறமையே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதிக அளவு சளி இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சளி இருந்தால் எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது, பேச முடியாது. அமைதியாக எங்கேயாவது ஒரு மூலையில் ஒரு சூடான இடத்துல அடுப்படியில் போய் உக்காந்துருப்பாங்க, அல்லது மெத்தையில் போய் படுத்திருப்பாங்க. குளிர் சாதனம் உள்ள பெட்டி பக்கத்தில் அவங்களால போக முடியாது. நல்ல ஒரு 3 போர்வையை பொத்தி அவங்க ஒரு மூலையில் உட்காந்துருந்து அவங்களுடைய உடம்பு சூட்டை சரி செய்கிறதுக்கு இந்த வேலையை செய்வாங்க. ஏன்னா உடலில் இருக்கிற சூடே நமக்கு போதுமானது. நம்ம உடம்பு சூடை நம்ம உடம்புலேருந்து வெளியே விடாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயை தேய்க்கணும். சளிக்கான மாத்திரைகள் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதே போல் அந்த மாத்திரைகள் நல்லது செஞ்சு வரும்பொழுதும் நம்மளுடைய இந்த மருந்தும் அதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் மாத்திரையை சாப்பிட்டோம் அதனால் இதை சாப்பிட்லாமான்னு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது அன்றாடம் செய்யணும். எப்போ யாருக்கு சளி பிடிச்சிருக்கோ அன்னன்னைக்கு செய்து அன்னன்னைக்கு சாப்பிட்ணும். இது வச்சிருக்க முடியாது. வச்சுருந்தா ஒரு நாள் முழுவதும் மட்டும்தான் வச்சுருக்க முடியும். காலையிலேருந்து சாயந்தரம் 12 மணி நேரம் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலேனா இந்த மருந்து பயன்படாது. அதை கீழே ஊற்றிட்டு புதுசாக நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் கஷாயத்தை தயாரிக்கணும். இந்த கஷாயம் தயாரிக்கிறதுக்கு அன்னன்னைக்கு எடுத்துகிட்டு வரணும் இலையை. அந்த முறை தான் ரொம்ப நல்ல சிறப்பு தரும். இதுக்கு காய வச்சிருக்கிற இலை சரியாக வராது. காக்கரட்டையெல்லாம் பச்சையாக தான் போடணும். இந்த காக்கரட்டை கொடியாக இருக்கும். கொடி நீண்ட கொடியாக ஓடிக்கிட்டு இருக்கோம், மரத்தில் தான் ஏறி இருக்கும். இதை சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. சங்குப்பூனா சங்கலை கிடையாது, இது காக்கரட்டை. அதனால் நீல கலர் பூவாக இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை கலர் சங்கு பூவாக இருந்தாலும் பரவாயில்ல. இது அந்த கலர் தான் போட சொன்னார், இந்த கலர் இல்லை, அதெல்லாம் இல்லை. அதனால தான் பூவே இல்லாத செடியை கொண்டு வந்தேன். எந்த ஒரு காக்கரட்டையும் சளியை வெளியேற்றும். இந்த சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம துளசி அதிக அளவு நல்லதை செய்யும். துளசி சளியே இல்லாமல் ஆக்கிறதுல அது ஒரு தலை சிறந்த மருந்து. துளசிக்கு அந்த சளியை உடலில் உள்ள சளியை கழுவி களையிறதுல நல்ல ஒரு அற்புதமான வேலை செய்யும். பூண்டு சளியை பூரா உடைக்கக்கூடியது. எவ்வளவு நெஞ்சு சளி பிடிச்சிருந்தாலும் அந்த பூண்டு நம்ம அதிக அளவு சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த பூண்டை சாப்பிட பச்சையாக சாப்பிட்டோம்னா வயிற்றுலேயும் வாயிலையும் புண்ணு வந்துடும்.
நேரடியாக சாப்பிட்றவங்க ஒரு பல் பூண்டுக்கு மேலே கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. பூண்டு சாப்பிட்டா சளி போயிடுமேன்னு நினச்சி ஒரு பூண்டு முழுவதையும் சாப்பிட்டா வாய் வயிறெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். என்னமோ சொன்னாங்க, பூண்டை சாப்பிட சொன்னாங்கன்னா அளவு முறை கண்டிப்பாக தேவை. பூண்டு ஒரு பல்லுக்கு மேலே யாருமே பச்சையாக சாப்பிடக்கூடாது. ஒரு பல்லுக்கு மேலே அந்த பூண்டு ஒரு பல்லுனா ஒரு சிறு துண்டு போதுமானது. இந்த ஒரு பல் சாப்பிடணும்னா கண்டிப்பாக 50 கிராம் வெல்லம் அளவுக்கு தேவைப்படும். இதை நேரடியாக சாப்பிட்டோம்னா கண்ணை முழுவதும் புண்ணாயிடும். பூண்டு தானே என்ன செய்யும் நீங்கள் நினச்சிங்கன்னா, வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அது புண்ணாக்கி பெரிய வேறு மாதிரி அல்சரோ வேறு ஏதோ நோய் வந்துருச்சோன்னு நம்ம பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்துடும். எந்த உணவையும் சாப்பிட முடியாத அளவுக்கு கன்னத்தில் உட்புறங்கள் கண்ண சுவர்கள் முழுவதும் செவந்து போய் எந்த சாப்பாடும் ருசி இல்லாமல் போயிடும். ருசி இல்லாமல் போகும்போது நீங்கள் அதிக அளவு பயப்பட வேண்டியது இருக்கும். அதே போல் பூண்டு குடலுக்குள்ளே அதே வேகத்தில் போச்சுன்னா அந்த குடல் முழுவதும் புண்ணாயிடும். கண்டிப்பாக பூண்டை பயன்படுத்தும் போது வேக வச்சு பயன்படுத்தலாம். பச்சையாக பயன்படுத்தினா அதிக அளவு வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் தான் அதிகமாக இருக்கணும். பூண்டினுடைய காரத்தன்மை குறைவாக இருக்கணும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா குடலில் புண்ணு வராது. நான் நேரடியாக பூண்டை எவ்வளோ நாளும் சாப்பிடுவேன்னா வயிற்றுக்குள்ளேயும் வாயிலையும் புண்ணு வந்துடும், நாக்கில் புண்ணு வந்துடும். இதை தவிர்க்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் வேற ஒரு மருந்தை பார்க்கணும். இந்த காய்ச்சிய காக்கரட்டை, துளசி, பூண்டு, மிளகு இந்த 4ம் சேர்ந்த இந்த கஷாயத்தை 1 டம்ளர் ஊற்றின தண்ணியை 1/2 டம்ளராக காய வச்சுருக்காங்க. இந்த 1/2 டம்ளராக காய வச்சதை இதை ஒரு பெரிய ஒரு 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க பெரியவங்க இது அப்படியே சாப்பிடலாம். சிறுவர்கள் கண்டிப்பாக இதில் ஒரு 50 மில்லி அளவுக்கு கொடுத்தா போதும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. குழந்தைகளுக்குன்னா தாய்மார்கள் கண்டிப்பாக இதை குடிச்சிட்டு தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு பிடித்த சளி வெளியே வந்துடும். தாய்மார்கள் குடிக்க குடிக்க தாய்ப்பால் வழியாக இந்த மருந்து போய் சேரும். இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்த நம்ம உடலில் உள்ள அசுத்தங்கள் வெளியாகும். அந்த வழியாக நம்ம தாய்ப்பாலை இது கண்டிப்பாக சுத்தம் செய்யும். இந்த தாய்ப்பால் சுத்தம் செய்கிறதோட குழந்தைகளுக்கு பிடிக்கிற சளியிலிருந்து அந்த குழந்தைகளையும் நம்ம காப்பாற்றலாம். குழந்தைங்க பால் குடிக்காத குழந்தைங்க கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும். சின்ன குழந்தைங்க தவக்கிற குழந்தைக்கு மேலே இருக்கணும். 1 வயசாவது இருந்தால் அதுக்கு 1 ஸ்பூன் கொடுக்கலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வேண்டாம். விரலில் தொட்டு ஒரு 3 சொட்டு 2 சொட்டு கொடுத்தாலே போதுமானது. இப்படி கொடுக்கும்போது அதை தேனில் குழப்பி கொடுக்கலாம் அல்லது வெல்லத்தில் கலந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஏன்னா எல்லாமே குழந்தைங்க ருசித்து சாப்பிடணும் இந்த மருந்தை. இதில் இப்போ நமக்கு தேவைன்னா இதில் சர்க்கரையை போட்டுக்கலாம், வெல்லத்தை போட்டுக்கலாம். வெல்லமும் சர்க்கரையும் போடுறதால தப்பு கிடையாது. சளியை அதுவும் உடைக்கும். கஷாயமாக சாப்பிட்டோம்னா நம்ம சளி அத்தனையும் கரைஞ்சி மலத்தின் வழியாக வெளியேகும். சளி வெளியேற முகம் அழகாக இருக்கும். முகம் பார்த்திங்கன்னா எந்த நேரம் மூக்கை சிந்தி அவங்க மூக்கு முழுவதும் புண்ணாக இருக்கும். மூக்கு சிவந்து போயிருக்கும். அவங்க பேச முடியாமல் இருமல் அதோடு சேர்ந்து அவங்களோட அவதிக்குள்ளாக்கும். அதனால் நெஞ்சு வலி அதிகமாக வந்துடும். இருமி நெஞ்சு வலியும் காரி துப்ப முடியாமல் இருக்கிற உள்ள சளி, நெஞ்சு சளியை பூரா இது வழித்து வெளியில் கொண்டு வரும். இந்த சளிக்கான மருந்தை எல்லாரும் சாப்பிடலாம். இதுக்கு அளவு ஒவ்வொன்றுத்துலேயும் 50 கிராம், காக்கரட்டை ஒரு 50 கிராம், துளசி 50 கிராம், பூண்டு ஒரு 20 கிராம் போதுமானது. மிளகு ஒரு 5 கிராம் மட்டும் போதும். மிளகு அதிகம் சேர்க்க வேண்டாம். மிளகு அதிகம் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயிற்றோட்டம் ஏற்படும். அதனால் மிளகு அளவாக தான் சேர்க்கணும். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. அதனால் மிளகை ஒரு 5 கிராம் மட்டும் சேருங்க. பூண்டு ஒரு 20 கிராம் அளவு போதும். மீதியெல்லாம் 50 கிராம் அளவுக்கு எடுத்து இதை தண்ணி உங்களுக்கு 1 லிட்டர் தண்ணி வரைக்கும் ஊற்றி காய்ச்சலாம். இது நம்ம குடும்பத்தில் எல்லாரும் நம்ம சாப்பிடணும். எல்லாருக்கும் சளி இருக்குன்னா இந்த அளவு முறையை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த சளி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும். சளி குறைய பேச்சு திறன் அதிகரிக்கும். நல்ல நிலைக்கு சளி இல்லாமல் பேச்சு திறமையோடு பேசுகிறதுக்கு இந்த கஷாயம் உதவுன்னு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சென்னையைச் சேர்ந்த நிர்மலா என்ற பெண்மணி எழுதியுள்ளார். அவருக்கு வயது 41. அவர்களுக்கு மாதவிடாய் அதிகமாக தள்ளி செல்கிறதாம். இவர் மருத்துவரிடம் கொண்டு சென்று ஆலோசனை கேட்டதற்கு இரத்தம் குறைந்துள்ளது, அதனால் உங்களுக்கு மாதவிடாய் வருவது தடைபடுகிறது என்று கூறியிருக்கிறார். அவர்களுக்கு இரத்தம் அதிகரிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இவர்களுக்கு கண்டிப்பாக மாதவிடாய் நிற்கும் காலம் வந்துவிட்டது.
மாதவிடாய் நிற்கும் காலம் 40 வயதிலிருந்து 45 வயதிற்குள் மாதவிடாய் கண்டிப்பாக நின்றுவிடும். அந்த நேரத்தில் மனது பயம் இருக்கும், சிலருக்கு பார்வை மங்கும், சிலருக்கு வயிற்று வலி ஏற்படும், சிலருக்கு உடல் வலி ஏற்படும், சிலருக்கு குதிங்கால் வலி ஏற்படும். இதுபோல் பல வகையான நோய்களை உண்டு பண்ணும் இந்த மாதவிடாய் நிற்கும் காலங்களில். அதனால் கண்டிப்பாக பயப்பட வேண்டியது கிடையாது. ஒரு பெரிய நெல்லிக்காயை எடுத்து நன்றாக அரைத்து அதனுடன் 2 லிட்டர் வெந்நீரை கலந்து, 2 லிட்டர் வெந்நீர் என்றால் சுடு தண்ணீரை கலந்து அதனுடன் நன்றாக இனிப்பு சர்க்கரையை சேர்த்து இதை தினமும் ஒரு 12 மணி நேரம் குடிக்க வேண்டும். 12 மணி நேரம் குடிப்பது என்றால் அந்த தண்ணீரில் ஒரு பாட்டிலில் மூடி எடுத்துக்கொண்டால் 3 மூடி அளவுக்கு குடித்தால் போதும். ஒரு 10 மில்லி அளவுக்கு ஒரு நேரத்திற்கு குடிக்க வேண்டும். இது 10 நிமிடத்திற்கு ஒரு முறை குடிக்க குடிக்க அவர்களில் உடலில் உள்ள இரத்தங்கள் கூட ஆரம்பித்திடும், இரத்த அணுக்கள் அதிகரிக்கும். நெல்லிக்காயை ஒரு ஆப்பிளுக்கு சமமாக கூறுவார்கள். ஏழைக்கு நெல்லிக்காய், பணக்காரர்களுக்கு ஆப்பிள். இந்த நெல்லிக்காயை நாம் 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து நன்றாக சீனியோ அல்லது சர்க்கரையை கலந்து குடிக்க, மெதுவாக குடிக்க வேண்டும். மொத்தமாக குடித்தால் பலன் கிடைக்காது. சிறுக சிறுக குடிக்க வேண்டும். நாம் உடலில் எப்படி குளுக்கோஸ் ஏற்றுகிறார்களோ அதே போல் இதை சிறுக சிறுக குடிக்க நம் உடலில் இரத்தம் அதிகரிக்கும். இந்த இரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் கூட்டுவதற்கு பீட்ரூட் எடுத்து, பீட்ரூட்டை நாம் நன்றாக பொடி பொடியாக நறுக்கி பீட்ரூட்டை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை குடிக்கவும். இந்த பீட்ரூட் தண்ணீரை குடிக்க இரத்தத்தில் சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கும். சிகப்பு அணுக்கள் அதிகரிக்க இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தனியாக குடித்து வர, இது இரண்டும் சேரும்போது இரத்தம் அதிகரிக்கும். இரத்தம் அதிகரிக்க மாதவிடாய் ஒழுங்கு பெறும். மாதவிடாய் மட்டுமல்ல, அவருக்கு வெள்ளைப்பாடு உள்ளது என்று எழுதியுள்ளார். வெள்ளைப்பாடு என்றால் அவருக்கு அதிக அளவில் உடல் சூடு இருக்கிறது என்று பொருள். உடல் சூடு இருந்தால் அவருக்கு வெள்ளைப்பாடு ஏற்படும். வெள்ளைப்பாடு ஏற்பட்டால் கை கால்கள் உளைச்சல் ஏற்படும், இடுப்பு வலி இருக்கும், நன்றாக வேலை செய்ய முடியாது, முகம் எப்பொழுதும் வாட்டமாகவே இருக்கும். வெள்ளைப்பாடு மோசமான ஒரு நோயாகும். வெள்ளைப்பாடு உள்ளவர்கள் உடலில் உள்ள சத்துக்களை வெள்ளைப்பாடுகள் வெளியே கொண்டு வந்துவிடும். எந்த நேரமும் கருப்பை திறந்து இருக்கிறது என்று பொருள். கருப்பை திறந்திருக்க உடல் பலவீனமாகும். இவர்கள் உட்காரும் இடங்களில் கண்டிப்பாக கீழே துணிகளை விரித்து உட்கார வேண்டும். சோஃபா சேரில் கண்டிப்பாக உட்காரக்கூடாது. கதர் துணிகளை நாளாக மடித்து அதன் மேல் உட்கார அந்த வெள்ளைப்பாடு குறையும், உடல் சூடு குறையும். உடல் சூடு குறையாமல் வெள்ளைப்பாடுகள் குறையாது. இந்த வெள்ளைப்பாடை நிறுத்த நாம் மருதாணியை சேர்த்த கலவையை நாம் மருந்தாக பயன்படுத்த வேண்டும். ஒரு முற்றிய தேங்காய், அந்த தேங்காயினுடைய பால் 200 மில்லி எடுக்க வேண்டும். நன்றாக தேங்காயை ஆட்டி அதில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து பிழிந்தெடுத்தோம் என்றால் 200 மில்லி பால் கிடைக்கும். மருதாணி இலையை அரைத்து எடுத்து ஒரு பட்டாணி அளவுக்கு இதில் சேர்க்க வேண்டும். மிளகு அளவிற்கு சுண்ணாம்பு சேர்க்க வேண்டும். இவை மூன்றும் சேர்ந்த கலவையை நன்றாக கலக்க தேங்காய் பால் பசும்பால் போல் மாறும். பட்டாணி அளவுக்குத்தான் கண்டிப்பாக மருதாணி இலை இருக்க வேண்டும். அதற்கு மேல் இருந்தால் அவர்களுக்கு மயக்கத்தை உண்டு பண்ணும். மயக்கம் வந்தால் பயந்து விடுவார்கள். வேறு எந்த தவறும் வராது. கண்டிப்பாக 9 இலைக்கு மேல் நாம் இந்த மருதாணி இலையை பயன்படுத்தக்கூடாது. 9 இலை இருந்து அரைத்து மிளகு அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்து தேங்காய்பால் 200 மில்லி அளவுக்கு சேர்க்க, இது தினந்தோறும் குடிக்க 7 நாட்களில் அவர்களுக்கு வெள்ளைப்பாடு குறைந்து முகமலர்ச்சி ஏற்படும். முகமலர்ச்சி ஏற்படும் போது கண்டிப்பாக மாதவிடாய் சரியாகும். இதனுடன் சேர்த்து இந்த மத்தியான வேளையில் குடிக்கும் நெல்லிக்காய் ஜூஸும் மாலை வேளையில் குடிக்கும் பீட்ரூட்டு சாறும், இவை வேக வைத்த சாறும் குடித்து வர இரத்தம் ஊறும். இரத்தம் ஊற ஊற முகம் பொலிவு பெறும். இவர்கள் எந்த நிலையில் அவதிப்பட்டிருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். சிறு பெண்களாக இருப்பார்கள். 16 வயது பெண்களுக்கு இது பொருந்துமானது. இந்த மாதவிடாய் சரியாகவில்லை என்றாலும் இந்த வெள்ளைப்பாடு அதிக பெண்களுக்கு ஏற்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் தலையில் எண்ணெயை வைப்பது கிடையாது. தலையை விரித்து போட்டு கொண்டு போகிறார்கள். தலையை விரித்து போட்டுக்கொண்டு கண்டிப்பாக செல்ல வேண்டாம். தலையில் நன்றாக எண்ணெயை தேய்க்க வேண்டும்.
இப்படி எண்ணெயை தேய்த்து வராமல் கை கால்களில் எண்ணெயை தேய்க்காமல் இருந்தால் உடல் சூடு ஏற்படும். உடல் சூட்டினால் வெள்ளைப்பாடு அதிகரிக்கும். வெள்ளைப்பாடு அதிகரிக்க அதிகரிக்க நடக்க முடியாமல் போய்விடுவார்கள். சிறு வயது பெண்களாக இருந்தால் உடலில் உள்ள சத்துக்கள் குறைந்து உடல் அழகு குறைந்துவிடும். முகம் பொலிவு போய்விடும். சிறு வயது பெண்கள் கிழவி போல் முகத்தை மாற்றிவிடும் இந்த வெள்ளைப்பாடு. வெள்ளைப்பாடு என்று லேசாக நினைக்க வேண்டாம். அது உடலில் உள்ள அனைத்து சத்துக்களையும் வெளியேற்றி எதிர்ப்பு சக்தி இல்லாத உடலாக மாற்றிவிடும். குளிர் தாங்காது, வெயில் தாங்காது, பனி தாங்காது. அவர்கள் எந்த நிலையிலும் உடலில் வலியுடனே இருப்பார்கள். கோபம் அதிகமாக இருக்கும். வெள்ளைப்பாடு உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் கோபம் அதிகரிக்கும். அல்லது எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டார்கள். அடித்தால் அடித்துக்கொள், என்னால் முடியாது என்று சொல்ல முடியாமல் உட்கார்ந்து கொள்வார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு கோபம் அதிகரிக்கிறது என்றால் அவர்கள் உடலில் ஏதோ குறை இருக்கிறது என்று நினைத்து கொள்ளுங்கள். பெண்கள் கோபிக்கிறார்கள் என்றால் அவர்கள் இயலாமையால் கோபிப்பார்கள். கண்டிப்பாக ஆண்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை. அந்த எண்ணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து நடந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு உதவியாக நீங்களும் உதவி செய்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். குடும்பம் என்றால் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தால்தான் குடும்பம். மனைவி இல்லாதவன் அரை மனிதன் ஆவான். சிவன் எப்படி பார்வதிக்கு உடல் கொடுத்தால் போல் நாம் குடும்பத்துடன் இணைந்து வாழ வேண்டும். எல்லோரும் நன்றாக வாழ அவர்களுக்கு மருத்துவ உதவியும் எல்லா உதவிகளையும் செய்து அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.